வணக்க மக்களே, வெல்கம் டு த பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த டைனோசரஸ் அப்படின்ற ஒரு டாக்கு சீரிஸோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 4 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோட்மே ஆவரேஜா ஒரு 45 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன டாக்கு சீரிஸ் தான். இந்த சீரிஸ் டைனோசரஸ் எப்படி உருவாச்சு அண்ட் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை அடைஞ்சது, கடைசியா அதுக்கு அழிவு அப்படின்றது எப்படி வந்துச்சுன்ற மாதிரியான ஒரு எண்ட் டு எண்ட் ஜேர்னிய சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 235 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல என்ன மாதிரியான கிரியேச்சர்ஸ் இருந்துச்சு, அந்த இனிஷியலா அந்த டீரெக்ஸ் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு உருவத்துல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திலையும் என்னென்ன மாதிரியான பேரிடர்கள் வருது, அதுக்கப்புறம் என்னென்ன கிரியேச்சர்ஸ் சர்வைவ் ஆகுது, அது என்ன மாதிரியான மாற்றங்களை அடையுது, அண்ட் கடைசியா அந்த டீரெக்ஸ் அப்படின்ற மான்ஸ்டர் எப்படி உருவாச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் எல்லாத்துக்குமான அந்த அழிவு எப்படி ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை இதுல சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண நேச்சர் டாக்குமெண்ட்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் நிறைய விஷயங்கள் இந்த சீரீஸ்ல இன்ஃபர்மேட்டிவாவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காவுமே இருந்துச்சு. அதுலயும் டைனோசர்ஸ் அப்படின்னா ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் டைனோசர்ஸ் நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம். இந்த டீரெக்ஸ், ராப்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். பட் இதுல பாத்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் காட்டியிருப்பாங்க. அதுலயும் அந்த டீரெக்ஸ் முன்னாடி காலகட்டத்துல எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன பறவையை காட்டியிருப்பாங்க. அது பாக்குறதுக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா இன்றைய காலகட்டத்துல டைனோசரஸ் நம்ம கூட பறவைகள் ரூபத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பறவைகளுக்கான குணாதிசயமும் டைனோசரஸ்க்கான குணாதிசயமும் ஒண்ணுன்ன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இயற்கை அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு மைட்டியரான ஒரு விஷயம் அப்படின்றத இதுல உணர்த்திருப்பாங்க. இவங்க சொல்றபடி பார்த்தா இன்றைய காலகட்டத்தை டைனோசரஸ் தான் ஆண்டுட்டு இருக்கணும். பட் அந்த பேரிடரை சமாளிக்க முடியாம அதோட இனமே அழிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே நீட்டான ஒரு நரேஷன் அண்ட் பிரமாதமான விஷுவல்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.